வேண்டுமா, வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு போவோம் சாப்பாடு. நாம எல்லாரும் இந்த துரித உணவை பற்றி நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும். எப்படி வந்துச்சு இது? எப்படி பீஸா வந்துச்சு? எப்படி பாப்கார்ன் வந்துச்சு? எப்படி பர்கர் வந்துச்சு தெரியுமா வரலாறு? அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அடிமைகளை வைத்து சாலை போட்டாங்க. சமீபமாக 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் சாலைகள் போட்டாங்களே பெருசா, அதை மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவில் சாலை போட்டான். மேலே சிக்காகோலேருந்து கீழே மெக்சிகோ வரைக்கும், இந்த பக்கம் நியூ ஜெர்சியிலேருந்து அந்த பக்கம் கலிஃபோர்னியா வரைக்கும் குறுக்கவும் நெடுக்கமாக 6000 கிலோமீட்டருக்கு நல்ல 8 அடுக்கு சாலைகள் போட்டாங்க. அந்த சாலைகளை போடும்போது 2 நகரங்களுக்கு இடையிலான தூரம் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஆனால் அந்த மேற்கத்தியக்காரனுக்கு உணவை வீட்டில் தயாரித்து எடுத்துட்டு வர்ற வழக்கம் கிடையாது. ஆனால் நாம் என்ன செய்வோம்? கட்டுச்சோறு எடுத்துகிட்டு போவோம். எங்கே போனாலும் வீட்டில் புளியோதரை போட்டு கொடுப்பாங்கல்ல, இட்லியை அவித்து அதுக்கு ஒரு கெட்டு போகாத சட்டியை அரைத்து கொடுக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறது. அப்படித்தானே நாம எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் அந்த பழக்கம் அவனுக்கு தெரியாதுங்கிறதுனால அவன் போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போகணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த பாப்கார்னும் பீஸா கடைகளும் பர்கர் கடைகளும். ஆனால் அவன் அங்கிருந்து விட்டுட்டான். அவன் இன்றைக்கு வீட்டில் சமைத்த உணவை எடுத்து கொண்டு வரா. நாம் போய் வெளியில் கடையில் போயிட்டு இந்த மாதிரி உணவுகளை வாங்குகிறோம். இந்த மாதிரி துரித உணவுகள் வாங்கும்போது நம் உடம்பு மட்டும் கெட்டு போகிறதில்லை, அதை சுற்றி வச்சிருக்க பாக்கெட்டுகள்னால பூமி கெட்டும் போது, அதை தயாரிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள்னால காற்றும் தண்ணீரும் கெட்டு போகிறது. தேவையான நண்பர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகள்லையும் இதனால இந்த மண்ணுக்கு இந்த நாட்டுக்கு என் சக மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அது எனக்கு தேவையில்லை என்கிற ஒரு சித்தாந்தத்தை நாம் வளர்த்தாக வேண்டும். எனக்கு மட்டும் பாதுகாப்பு இருந்தால் பட்டாது, என் மக்களுக்கு அது பாதுகாப்பு இல்லைன்னா அந்த உணவு எனக்கு தேவையில்லை.